ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஹிமாஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிலாம் என்னென்னலாம் வீடியோஸ் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ இனிஷியலைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. இப்போ எக்ஸை வந்து 20 இனிஷியலைஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடுத்து பெர்ஃபார்ம் தி ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ் 1 by 1. எக்ஸ் ப்ளஸ் x plus equal to 5 பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு print the value after each operation. ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு அடுத்தடுத்தும் அப்படியே அதை வந்து நம்ம print பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்துட்டு பைத்தான் ஐடியலில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. save as operators exercise. இப்போ அவங்க என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இனிஷியலைஸ் x equal to 20 x equal to 20 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க மீன்ஸ் எக்ஸு வந்துட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 5 பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிவிட்டு உடனே வந்து அதை பிரிண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிண்ட் த வேல்யூ ஆஃப்டர் ஈச் ஆப்ரேஷன். ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பிரிண்ட் எக்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வேறு வேல்யூ வந்து மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு ஒரு எக்ஸு வந்து இனிஷியலைஸ் பண்ண உடனே ஒருக்க வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 5 போட்டதுக்கப்புறம் ஒருக்க பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து இதை அப்படியே காப்பி பேஸ்ட்டே பண்ணிப்போம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 3 பண்ணதுக்கப்புறம் ஒருக்க பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸு ஸ்டார் 2ன்னு இருக்குது, அதை எழுதிட்டு இன்னொருக்க வந்து பிரிண்ட் பண்ணுறேன். தென் இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப ஃப்ளோர் டிவிஷன் எக்ஸ் ஸ்லாஷ் ஈக்குவல் டு அப்படின்றப்ப அது வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறேன். அதை பண்ணிட்டு திரும்பவும் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், 20, 25, 22, 44, 11 எப்பயுமே ஒரே வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது அப்படியே ரீப்ளேஸ் தான் ஆகும். இப்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷிப்பிங் டூல் வேணா, இது ஓகே. இப்போது இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு இருக்கா. அப்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 20ன்னு இருக்கும். அது வந்து தென் நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5னா அதே எக்ஸில் தான் போய் திரும்பியும் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு இருக்குது, அதில் எக்ஸ் ப்ளஸ் 5 போடுறப்ப திரும்ப அதுலேயே தான் ஓவர் ரைட் ஆகும். இப்போ இந்த இது அடிஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஈக்குவல் டு 5னா என்னது, எக்ஸு ப்ளஸ் ஈக்குவல் டு 5னா எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு அர்த்தம். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன எக்ஸோட வேல்யூ இருந்துச்சு, இந்த எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு 20ன்னு இருந்துச்சு. அப்போ அந்த 20 ப்ளஸ் 5ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு is equal to என்னன்னு வந்துடும், x is equal to தானே இருக்குது. அப்போ x is equal to நம்மளுக்கு என்னன்னு வந்துடும்
25 வந்துடும். அது அப்படியே ஆல்ரெடி இருக்க எக்ஸை தான் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணும். ஒன்று இருக்குது அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் ஓவர் ரைட். ஓகேங்களா? இப்போ 25 இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போது உடனே நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் என்ன வந்துடுது? அவுட்புட்டில் உடனே நம்மளுக்கு 25 வந்துடுது. ஃபஸ்ட்டு 20 இருந்துச்சு, அடுத்து 25 வந்துருச்சு. அடுத்து உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸு -3 பண்ணுறோம். இப்போ 25ல் 3 போச்சுன்னா என்னது? 22. அப்போ அது அப்படியே ஓவர் ரைட் ஆகும். அப்போ திரும்பியும் அந்த 22ன்றதும் அதே சேம் எக்ஸில் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ திரும்ப நம்ம எக்ஸை பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 22ன்னு வருது. ஓகேங்களா? அடுத்து திரும்ப நம்ம என்ன போட்டிருக்கோம்? எக்ஸு ஸ்டார் 2ன்னு போட்டிருக்கோம். அப்போ 22 × 2 அப்படின்னு வரும். 22 × 2 வந்து என்னது? 44. அப்போ திரும்பவும் இந்த இது வந்துட்டு 44ன்னு வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, திரும்பவும் வந்துட்டு நம்ம 44 வந்துடுது. அடுத்து ஃப்ளோர் டிவைட் பண்ணுறப்போ இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 11 சம்திங் தான் வந்துட்டு வரும். ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக 11 சம்திங் ஏதோ ஒன்று தான் வரும். 11 தான் வரும்னே நினைக்கிறேன். எஸ், அப்போ வந்துட்டு கோஷன்ட்டான 11 பாயிண்ட் சம்திங் வந்தாலும் சரி, ஆர் வெறும் 11 வந்தாலும் சரி, நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது மட்டும்தான் இந்த ஃப்ளோர் டிவிஷனில் ரிசல்ட்டாக வரும். ஸோ நம்மளுக்கு 11 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்குது. ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துட்டு அதே எக்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ x + 5 அப்படின்னா வந்துட்டு அது வந்து என்னது? x = x + 5. அப்போ ஆல்ரெடி இருக்க எக்ஸில் தான் நம்ம திரும்ப ஏற்கனவே இருந்த எக்ஸு +5 பண்ணி 25ன்றதை ஆல்ரெடி இருந்த எக்ஸ்லேயே தான் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே நம்மளுக்கு மீனிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் வந்துட்டு நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நெக்ஸ்ட்டு. இனிஷியலைஸ் நம்பர் வந்துட்டு 100 இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு செஞ்சு பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.